இந்த மாதத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் இங்கே கூடி செபித்த போது கர்த்தர் கொடுத்ததான வார்த்தையை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நாம் எடுத்து என்ன செய்யலாம், தியானிக்கலாம். வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென், அல்லேலூயா. இந்த மாசத்துல கூட ஆண்டவர் நம்முடைய சபைக்கு கொடுக்கிற வார்த்தை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ பரிகாரி அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்தில் ஐ ஆம் த லார்ட் ஹூ ஹீலத் thee. நான் உன்னை சுகமாக்குகிறவர், நான் உன்னை குணப்படுத்துகிறவர். அப்போ வியாதியா இருக்கிறவங்களுக்கு தானே இந்த வார்த்தை, நமக்கெல்லாம் இல்லை போல் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க தேவையில்ல. ஆண்டவர் நம்முடைய பொருளாதாரத்தை இந்த மாதத்திலே சுகப்படுத்துகிறவர், நாம் இருக்கிற வீட்டை கர்த்தர் சுகப்படுத்துகிறவர், நாம் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் சுகப்படுத்துகிறவர், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காயங்களை கர்த்தர் சுகப்படுத்துகிறவர், நம் தேவைகளை ஆண்டவர் சந்தித்து குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் ஆண்டவர் சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென். இங்கு ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நியமனத்தை, ஒரு உடன்படிக்கையை, ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார், உறுதிப்படுத்துகிறார். நான் தான் உனக்கு எல்லாத்துக்கும் எல்லாம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. ஏற்கனவே சொன்ன விதமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமையாய் இருந்த பொழுது அவர்களுக்கு அநேக பரிகாரங்கள் இருந்தது. ஏதாவது ஒரு தேவையா, அந்த தேவை வரும் பொழுது ஒருவேளை உடம்பு சரியில்லையா, அங்கு மருத்துவர்கள் இருந்தார்கள், மருத்துவச்சிகள் இருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏதாவது பணம் காசு பத்தலையா, அங்க சுத்தி எகிப்தியர்கள் அவர்களுக்கு கடன் கொடுப்பதற்கு அவங்க கூட என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இப்ப இந்த ஜனங்களை ஆண்டவர் எங்க கொண்டு வந்து விட்டிருக்கார், சத்தமா சொல்லுங்க. இப்ப வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்களா? இந்த வனாந்திரத்துல வந்த பிறகு இவங்களுக்கு எதுவுமே, அவங்களுக்கு இருந்த அந்த பாதுகாப்பு என்கிறதான அந்த வளையம் அங்க கிடையாது. பசிச்சதுன்னா ஹோட்டலுக்கு போக முடியாது. ஆமென். நேரத்துக்கு நேரம் எதுவும் என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. இப்போ ஒரு இன்செக்யூர்டான ஒரு இடத்துக்குள்ளாக வந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல அவர்கள் வருவதற்கு முன்பாக ஆண்டவர் அவர்களுக்கு அநேக அடையாளங்களை என்ன செய்தார், காண்பித்தார். அநேக அடையாளங்கள். அவங்கள இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு வர்றதுக்கு 10 வாதைகளினால பார்வோனை வாதித்து கர்த்தர் இந்த ஜனங்களை வனாந்திரத்திற்கு என்ன செய்தார், கொண்டு வந்தார். கொண்டு வந்த உடனே அவங்க வரும்போது பயங்கரமா பாட்டு பாடுறாங்க. அல்லேலூயான்னு பயங்கரமா பாட்டெல்லாம் பாடி கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சு கொஞ்சம் ஓஞ்ச பிறகு தண்ணி தாகம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு, தண்ணி தவிக்குமா தவிக்காதா? அவர்கள் நடந்தார்கள் தண்ணியை தேடி என்ன செய்தாங்க, நடந்த பொழுது தண்ணி என்ன செய்யல, கிடைக்கல. ஒரு இடம் வந்தப்ப தண்ணி இருந்தது, அந்த தண்ணியை போய் குடிக்கலாம். வாசிங்க அந்த வசனத்தை. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. இப்ப பாருங்க, கிடைச்சிருச்சேன்னு கிட்ட போய் தண்ணி எடுத்து குடிச்சா அது எப்படி இருக்குது, கசப்பா இருக்கு. எப்படி இருக்கும் அவங்களுக்கு, எப்படி இருக்கும்? ஒரு ஏக்கம். இன்றைக்கு நடந்துரும், நாளைக்கு நடந்துரும், இப்போ நடந்துரும் ஒரு பெரிய ஏக்கமா இந்த ஜனங்க அந்த வனாந்திரத்துல 3 நாள் வரைக்கும் சுற்றி சுற்றி அலைகிறார்கள். கிட்ட போய் தண்ணி கிடைச்சிருச்சுடா, பரவாயில்ல, இந்த கடவுள் நம்மளை கைவிடல அப்படின்னு தண்ணி எடுத்து குடிச்சா அந்த தண்ணி எப்படி இருந்துச்சு, கசப்பா இருந்தது. உடனே எதெல்லாம் மறந்துட்டாங்க, கர்த்தர் தப்பு வைத்து கொண்டு வந்ததை மறந்துட்டாங்க. அடுத்தது என்ன பண்றாங்க, அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு இல்ல இங்க வாசிக்கிறோம், அந்த இடம் எப்படிப்பட்டதா இருந்தது, கசப்பாய் இருந்தது. மாராவின் தண்ணீர் எப்படி இருந்தது, கசப்பாய் இருந்தது. இப்ப நடந்த காரியம் இன்னைக்கும் கூட நம்ம வாழ்க்கையிலையும் கூட நாம ஏதோ ஒரு பின்னணியத்தில் இருந்தோம், ஏதோ ஒரு நபர்களோட, இந்த உலகத்தோட, உறவினரோட, ஒற்றாரோட ஒட்டி கொண்டு இருந்தோம். ஆனா என்னைக்கு இயேசுவை ஏற்றுகிறோமோ அன்றைக்கு அந்த ஜனங்களை விட்டு நாம் என்ன செய்யப்படுகிறோம்,
என்ன பண்ணுறோம்? பிரிக்கப்பட்டு. ஏன்னா நீ தான் போய் அதில் சேர்ந்துட்டல, நீ இதெல்லாம் கலந்துக்க மாட்ட, இதெல்லாம் சாப்பிட மாட்ட, இங்கெல்லாம் வரமாட்ட, அதனால உன்னை கூப்பிடலை சொல்கிறாங்களா? சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் விட்டு வந்தாச்சு. இப்போ முன்ன மாதிரி சூழ்நிலை இருந்தா ஏக்கா அண்ணா மச்சான் மாமா அப்படின்னு போயிடலாம். இப்போ அங்கே போனால் நமக்கும் பிரச்சனை. அங்கே போனால் உன்னால் ஏசுன்னு போனாலும் அவர் உன்னை காப்பாற்றிடும் போ அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இவங்களுக்கு. எகிப்தை விட்டு வெளியில் வந்துட்டான். வெளியில் வந்து இந்த இடத்துல அவர்களுக்கு யார் தான் உதவி செய்யணும்? யார் தான் உதவி செய்யணும்? ஆண்டவர் தான் உதவி செய்யும். இப்போ அந்த ஒரு காரியத்தை உணர்த்துவதற்காக ஆண்டவர் இந்த ஜனங்களை அப்படிப்பட்ட பாதையில் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். இப்போ இவங்க இங்கே வந்த பிறகு அங்கே தண்ணீர் கசப்பாக இருந்தது. அவங்க எல்லாத்தையும் விட்டு வந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கசப்பின் அனுபவத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். இன்றைக்கும் ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மை அந்த கசப்பின் அனுபவத்துக்குள்ளாக நடத்துகிறார். அல்லது பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கசப்பை கொண்டு வருகிறார். மனுக்குலத்தில் எப்படிலாம் கசப்பு வந்தது, ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்குங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். இதே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தபோது அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பார்வோன் அவர்களுக்கு அதிகமான வேலைகளை கொடுக்க 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 அந்த வேலை பளு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனை என்ன செய்தது? கசப்பாக்கினது. இன்னைக்கு நிறைய நம்ம என்ன செய்யறோம்னா, வேலை 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 நிறைய பேர் செஞ்சுட்டே இருக்கிறவங்கள பாருங்க, அவங்க எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. நிறைய அவங்க அங்கே போனோம் இங்கே போனோம் வேலை 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 வேலைன்னு இருக்கிறதுனால அவர்கள் வாழ்க்கை என்ன செய்கிறது? கஷ்டமாக கசப்பாக மாறிவிடுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் வேலை செஞ்சால் தானே பாஸ்டர், என் வாழ்க்கையில் நான் ஓடினா தானே, நான் பட்ட கடனை எப்படி நான் அடைக்க முடியும், என் வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதாரத்தின் கஷ்டங்களை, என் வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதாரத்தின் நெருக்கடிகளை, என் வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார போராட்டத்தை நான் எப்படி மாற்ற முடியும்? இரவும் பகலும் உழைச்சா தானே முடியும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், வெளியில மேலே நின்று சொல்லலாம், ஆனால் நான் அனுபவிக்கிற அந்த சூழ்நிலை, அந்த கடினமான வேலை உன் வாழ்க்கையில கசப்பான அனுபவங்களை கொண்டு வந்திருக்கலாம். உன் குடும்பத்துக்குள்ள கசப்பான அனுபவங்களை கொண்டு வந்திருக்கலாம். உனக்குள்ளேயே ஒரு சலிப்பை, சங்கடத்தை, உன் வாழ்க்கை குறித்த ஒரு விரக்தியை, உன் வாழ்க்கை குறித்த ஒரு போராட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்க ஒரு 24 மணி நேரம் வேலை செய்யாத ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு போனாதான் எனக்கு இந்த சாப்பாடு அப்படின்ற அந்த சூழ்நிலையில நீ வேலை செய்யற இடத்துல உன்னுடைய எஜமானன், உங்க ஓனர், கூட இருக்கிறவங்க உங்களை நடத்துகிற அந்த தவறான நடத்துதலினால, அதிகமாக உங்களை வேலை வாங்குறதுனால, அதிகமாக உங்களை கவனம் செலுத்தி உங்களை எக்ஸாஸ்ட் பண்றதுனால உன் வாழ்க்கையில கசப்பை நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த கசப்புகளை மாற்றதான் தேவன் இன்றைக்கு பரிகாரியாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏன் கசப்பு? அதிக வேலை, வேணுக்குனே அவர்களுக்கு வேலையை கொடுத்தாங்க. அல்லேலூயா. வேணுக்குனே இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் பெருகக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது என்று சொல்லி அதிகமான வேலை பளுவினால இவர்கள் ஜீவன் கசந்து போனது. அதுக்கப்புறம் எங்க ஆராதிக்க, அதுக்கப்புறம் எங்க உபவாச ஜெபம் வர, அதுக்கப்புறம் எங்க ஆண்டவரை தேட? ஏற்கனவே வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம நான் கசந்து போய் இருக்கிறேன். இந்த கசப்புகளை கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஆமென். என்ன நடந்துச்சு இந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா பெத்லகேம் அப்படின்னு ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. அல்லேலூயா. பெத்லகேம் என்றால் எப்படி? அப்பத்தின் வீடு. இப்போ அந்த பெத்லகேம்ல, எருசலேம்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பஞ்சம் வந்து விட்டது. என்ன வந்துச்சு? ஒரு பிரச்சனை வந்துருச்சு.
உடனடியாக இந்த அம்மா என்ன யோசிச்சாங்கன்னா, அவங்களுக்கு நல்ல குடும்பம், கணவர், 2 ஆம்பளை பசங்க, 2 ஆம்பளை பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு மோவாப் என்கிறதான ஒரு தேசத்துக்கு என்ன செய்தார்கள், போய்விட்டார். மோவாப் என்கிற ஒரு தேசத்துக்கு என்ன செய்தாங்க, போய்விட்டாங்க. அல்லேலூயா. போன உடனே என்ன நடந்து, கொஞ்ச நாள் நல்லா போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படியே வாழ்க்கையில் பெரிய இழப்பு. முதல்ல அவங்க வீட்டுக்காரர் மறிக்கிறாரு, மூத்த மகன் மறிக்கிறான், 2வது பையனும் மறிச்சாச்சு. அவங்க கல்யாணம் பண்ண 2 மருமகள் மட்டும் இவங்க கூட என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இந்த அம்மா கொஞ்ச நாள் சர்வை பண்ணி பார்க்குறாங்க, அவங்களால முடியல. உடனடியாக அவர்கள் தன்னுடைய தாய் வீட்டுக்கு, தாய் நாட்டுக்கு, தாய் தேசத்துக்கு என்ன செஞ்சாங்க, திரும்பி விட்டார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இனிமேட்டு அங்கே இருந்து நம்ம எப்படி பொழைக்கிறது, நம்ம சொந்த மதத்தோடு போனால் கூட ஏதோ இறக்கப்பட்டு அவங்க வீட்டுக்கு திண்ணையில் கூட படுத்து நம்ம பொழப்ப ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி அவங்க ஊருக்கு வந்துட்டாங்க. அந்த அம்மா பேர் நகோமி. இவங்க ஊருக்கு வந்துட்டாங்களேன்னு கேள்விப்பட்டு அவங்க உறவுக்காரங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவங்கள தேடி வந்து, நகோமி எப்படிமா இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அப்போ தான் அந்த அம்மா சொல்லுது, நீங்கள் நகோமின்னு சொல்லாதீங்க, என் வாழ்க்கை கசந்து போயிருக்கிறது. என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு இழப்பு, திடீரென்று ஏற்பட்ட இழப்பு என் வாழ்க்கையை கசந்து போக பண்ணி இருக்கிறது. நான் முதல் சொன்னேன், நீ மிஸ்ட்ரீட் பண்ணப்படும் பொழுது, நீ அடிமையை போல நடத்தப்படும் பொழுது, அதிகப்படியான வேலையினாலே உன்னுடைய வாழ்க்கை கசந்து போகும். அதிகப்படியான உழைப்பினால, அதிகப்படியான உன்னுடைய வாழ்க்கையில ஏமாற்றப்படுவதனால் நீ கசந்து போகலாம். 2வது, தனக்கிருந்த ஒரே மகனையும் தனக்கிருந்த குடும்பத்தை அவள் இழந்து விட்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறாள். அந்த இழப்பு அவள் வாழ்க்கையில கசப்பை உண்டு பண்ணினது. அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட திடீரென்று ஏற்பட்ட ஒரு விபத்தினாலே, திடீரென்று ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையினாலே, திடீரென்று ஏற்பட்டதான ஒரு காரியத்தினால நல்லாதான் சார் போயிட்டு இருந்தது, ஆனால் எதிர்பார்க்கல இப்படி ஒரு இழப்பு. மீண்டு எப்படி நாங்கள் வர்றதுன்னு எங்களுக்கு தெரியல. சர்வ வல்லவர் எங்களுக்கு கசப்பை கட்டளையிட்டார் அப்படின்றாங்க அந்த அம்மா. என் வாழ்க்கை கசந்து போயிருக்கு, நல்லா தான் இருந்தேன், ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை கசந்து போய் இருக்கிறது. இப்போ 2வது, நம்ம வாழ்க்கையில் எப்படி கசப்பு வருதுன்னா, ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பணத்தை இழக்கலாம், வேலையை இழக்கலாம், பொருளாதாரத்தை இழக்கலாம், சரீர சுகத்தை இழக்கலாம். ஏதோ ஒரு இழப்பு எதிர்பாராத விதமாய் வரும் பொழுது அந்த இழப்பு நமக்குள்ள என்ன உண்டாக்குது, கசப்பு. கசப்பு என்று சொன்னால் ஒரு விரக்தியை, ஒரு போராட்டத்தை உண்டாக்குகிறது. ஆண்டவரை தேடி வந்திருக்கிற நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த நகோமியின் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இந்த நகோமியின் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். ஆமென். நகோமியை மதுரமாக அவள் வாழ்க்கையை மாற்றினார். அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசித்து பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 64வது சங்கீதம் 4வது வசனம். மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகள் ஆகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கசப்பான வார்த்தையினாலே அம்புகளை நாணேற்றுகிறார்கள். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கசப்பான வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். குடும்பத்தின் மூலமா கேட்கிறோம், கணவனின் மூலமா, மனைவியின் மூலமா, பிள்ளைகள் மூலமா, உற்றார் மூலமா, சொந்தக்காரங்க மூலமா, கடன்பட்டவங்க மூலமா கேட்கிறோம். பாஸ்டர் இப்படி பேசிட்டாங்க, அதனால ஜீர்ணிக்கவே முடியல, ஏத்துக்கவே முடியல. அம்பு போல அந்த வார்த்தைகள் நம்மளை என்ன செய்யுது, குற்றுகிறது. கடந்த வாரத்தில் ஒரு குடும்பத்தோடு பேசிட்டு இருக்க சொன்னாங்க, பாஸ்டர் 2 வருஷமா எனக்கு தூக்கம் வரல. கசப்பான வார்த்தைகள். மனிதன் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒரு அம்பை எப்படி ஈட்டி எடுத்து குத்துறானோ அந்த மாதிரி வார்த்தையினால நம்மை குத்தி 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 உன் வாழ்க்கை இன்னைக்கு கசந்து போயிருக்கலாம். அண்ணாள் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவை குறித்து நீங்க 1 சாமுவேலில் வாசிக்கும் போது அவளுடைய சக்களத்தை அவளை நித்தம் என்ன செய்தாளாம், துக்கப்படுத்தினதுனாலே அவளுக்குள்ள ஒரு பெரிய கசப்பு. தினந்தோறும் அழுது கொண்டே இருப்பாள். ஆமென். வார்த்தையினால் வருகிற அந்த கசப்புகளை கர்த்தர் அகற்றுவதற்கு போதுமானவர்.
அல்லேலூயா. மனுஷன் வாழ்க்கையில் இன்னைக்கு இப்படிப்பட்ட கசப்பின் அனுபவத்துக்குள்ளே போகும்போது இயற்கையாகவே நிறைய நேரத்தில் நம்ம எப்படிப்பட்ட நபராக மாறிடுறோம் அப்படின்னு சொன்னால், 24வது வசனத்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் நம்ம வாசித்த அந்த அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர்கள் கர்த்தரை குறித்து என்ன செஞ்சாங்க? நல்லா துதித்தார்கள், பாடினார்கள், ஆர்ப்பரித்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தர் பெரியவர், சர்வ வல்லமையுடையவர், அவர் குதிரைகளையும் யுத்த வீரரையும் மூழ்க பண்ணினார். நல்லா இருந்தது பாட்டுலாம். ஆமென். ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எண்ணத்தை குடிப்போம். நிறைய நேரத்தில் நமக்கு அப்படி வருது இல்லை? எண்ணத்தை செஞ்சு என்ன ஆகுது? எண்ணத்தை சர்ச்சுக்கு போய் என்ன நடந்துச்சு? என்னத்த ஆகுது? என்னத்த ஜெபம் பண்ணி கசப்பான அனுபவங்கள் வரும்போது, நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு 3 காரியம், இன்னும் நிறைய இருக்குது. கசப்பான அனுபவத்துக்குள்ள போறப்ப இயற்கையாகவே நமக்குள்ள வர ஒரு காரியம் என்னது? முறுமுறுப்பு. அந்த நேரத்தில் துதி என்ன செய்யாது? வரவே வர. அந்த நேரத்தில் ஆண்டவரை துதிச்சிருப்பாங்களா? கொஞ்ச நேரம் முன்னாடி தானே துதிச்சாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? பாஸ்டர் டெய்லியும் 5 மணிக்கு ஜெபம் பண்ண சொல்கிறார். பண்ணி என்ன தான் ஆச்சு? அவர் சொல்லட்டும், அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு முறுமுறுப்பு என்ன செஞ்சிருது? எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இடத்துல இந்த ஜனங்கள் வந்து என்ன செய்து விட்டார்கள்? நின்று விட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கசப்புகள் வழியாக நீ போகிறதுனால ஒருவேளை உன் வாழ்க்கையில் அந்த முறுமுறுப்பான எண்ணங்கள், முறுமுறுப்பான காரியங்கள் இருக்குன்னு சொன்னால், அதை மாற்றதான் இந்த மாதத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். உன் முறுமுறுப்புகளை கர்த்தர் அகற்றி உன்னை கர்த்தர் துதிக்க வைக்க போகிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனத்தை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த முறுமுறுப்பான அனுபவங்கள் ஏன் இவங்க வாழ்க்கையில் வந்ததுன்னு ஒரு 2-3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இதே ஒரு காரியத்தை என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். என்னாகமம் 14:2. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். பாருங்க, இப்பதான் முதல் முறுமுறுப்பு அங்க ஆரம்பிச்சது. இது விடவே இல்லை, தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. இப்ப சொல்லிட்டான், எகிப்து தேசத்தில் நாங்கள் செத்து போனால் நலமாயிருக்கும். எங்களை ஏன் கொண்டு வந்தீங்க? ஏன் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார்? ஏன் ஆண்டவர் அவரை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்? வசனம் போட்டிருக்கு, உன்னுடைய நீதியினால் நீ ரட்சிக்கப்படல, உன்னுடைய திறமையினால் நீ ரட்சிக்கப்படல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்க என்ன செஞ்சீங்க? ரட்சிக்கப்பட்டீங்க. நாம் சொற்ப ஜனம், நாம் எல்லாராலும் கைவிடப்பட்டவர்கள் என்பதை ஆண்டவர் அறிந்து அவர் நம்ம மேலே பார்த்ததுனால அவர் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம அவர்கிட்ட வரல. ஒரு வேளை இங்கே நம்ம வரல அப்படின்னு சொன்னால் நாம் எகிப்திலேயே உண்மையாக செத்து போயிருப்போம். அல்லேலூயா. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை உன்னை கொன்று போட்டிருக்கும். இப்போ கவனிங்க, இந்த இடத்துல இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த சூழ்நிலைக்குள்ளே வரும்பொழுது முறுமுறுக்கிறாங்க. அவங்க முறுமுறுக்கிற காரணம் என்ன? நான் அங்கே சொன்ன கசப்பான தண்ணீரை அவர்கள் என்ன செய்தார்கள்? பார்த்தார்கள், உடனே முறுமுறுப்பு வந்துருச்சு. இங்கேயும் அதே மாதிரி முறுமுறுக்கிறாங்க. இவங்க ஏன் இங்கே முறுமுறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஆண்டவர் அவங்கள படிப்படியாக நடத்திட்டு வந்துட்டாரா? இப்போ அவங்க மோசே சொல்கிறாரு, ஒரு 12 பேர் வாங்கப்பா, நம்ம போய் சுதந்திரிக்க போகிறோம்ல, அந்த தேசம் எப்படி இருக்குன்னு செய்யலாம், போய் பார்த்துட்டு வாங்க, ஸ்பையா நீங்கள் போய் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 12 பேர் அனுப்புகிறார். இவங்க போய் பார்த்துட்டு வராங்க. வந்த பிறகு அவங்க சொல்கிற ரிசல்ட் 13ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற அந்த தேசம்
நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிரவியான ஏனாகின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். பாருங்க பாருங்க, இப்ப இவங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தார்? எகிப்தில இருந்து. நான் உங்களுக்கு நல்ல தேசத்தை என்ன பண்ணுவேன்? தருவேன். இவங்க நம்பிக்கைலாம் என்னது? நல்ல வாழ்க்கை. ஏன்னா அடிமையா இருக்கிறாங்க, சரியா? இப்ப அடிமையா இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க? நல்ல தேசத்துக்கு போறாங்க. சொந்த இடம் கிடைக்க போகுது, சொந்த வீடு கிடைக்க போகுது, பங்களா கிடைக்க போகுது, ரொம்ப சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது, சொந்த தோட்டம் கிடைக்க போகுது, துறவு கிடைக்க போகுது. இதை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஆண்டவர் அப்படிதான் சொல்லி என்ன செய்யறாரு? கூட்டிட்டு நல்ல தேசம், அவன் சொல்ற பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அல்லேலூயா, செழிப்பான தேசம், ஆசீர்வாதமான தேசம். இந்த தேசத்துக்கு இவங்களை என்ன செய்யறாரு? ஆண்டவர் அழைச்சிக்கிட்டு வரார். இப்போ வந்த உடனே எப்பா ஆண்டவர் சொன்னாரு, அந்த தேசத்தை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அந்த தேசத்தை போய் என்ன செய்யுங்க? இப்போ 12 பேர் போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, உண்மைதான், நல்லா தான் இருக்குது, ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ராட்சதர்கள். அவர்கள் ராட்சதர்கள். அவங்க சொன்னது பொய்யா உண்மையா? பார்த்த உண்மையை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? சொல்கிறான். ரெண்டாவது சொல்கிறான், அவங்க பார்வைக்கு நாங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? வெட்டுக்கிளிகளை போல இருக்கு. அவங்க யாரு? ஜெய்ஜாண்டிகா ஒரு 10 அடி இவ்வளோ ஹைட்டுக்கு ஒரு ஆளுங்க. வெட்டுக்கிளி இருக்குது. இவனை பார்த்து வெட்டுக்கிளி வெட்டுக்கிளியை பார்த்து அவன் பயப்படுவானா? ஒரு 1000 வெட்டுக்கிளி சுற்றி இருந்தால் கூட அவன் ஒரு மிதின்னு மிதிச்சு என்ன பண்ணுவான்? செருப்பை போட்டு. இதுதான் சொல்கிறான் அவன். அப்பா அங்கே போய் பார்த்துட்டு வந்தான், ரைட்டு, ஆனால் ஆண்டவர் நல்ல தேசம் தான் சொல்கிறாரு, ஆனால் அங்கே அதை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அதை ஆளுக செஞ்சிட்டு இருக்கிறாங்களே, அவங்க எப்படிப்பட்ட ஆளு? நாங்கள் எப்படி? இப்போ இவங்க அப்படி ஒரு உண்மையை அவங்க என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. சொல்லினா அடுத்தது அழகா வசனம் போட்டிருக்கு, இப்படியாக அவர்கள் துட்செய்தியை என்ன செய்தார்கள்? குடிகளை பட்சிக்கிறவர்கள். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? அவர்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? வெட்டுக்கிளிகளை போல நாங்கள் என்ன செய்தோமா? இது ஃபேக்ட், இது உண்மை. இப்போ இதை நம்ம வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு சொல்ல போனால், இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க, உடனே ரிப்போர்ட் பார்க்குறாங்க. என்னத்துக்கு போகிறோம்? ஒரு வயிற்று வலிக்கு போகிறோம். ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இப்போ டாக்டர் சொல்கிறார், உன் வயிற்றில் கட்டி இருக்குது. என்ன இருக்குது? அது என்ன கட்டின்னு தெரியல. அது என்ன கட்டின்னு? இது ஒருவேளை கேன்சர் கட்டியாக கூட என்ன செய்யலாம்? இருக்கலாம். அதனால் இன்னொரு டெஸ்ட் எடுப்போம். எடுத்து டெஸ்ட் மேலே டெஸ்ட்டு, ரிப்போர்ட் ஒரு பக்கம் ஃபுல்லாக என்னது? ரிப்போர்ட். இப்படி இருந்த உடனே இது உண்மையா பொய்யா? டாக்டர் சொல்கிறத நம்புறதா வேண்டாமா? டாக்டர் ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டை உண்மையாக என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. இப்போ ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் சொல்கிறாரு? அந்த வாரம் வசனம் உங்களுக்கு இது இந்த அந்த வாரம் அந்த மாதம் உனக்கு வசனம் என்னன்னா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அந்த மாதம் வசனம் என்னது? சத்தியம் என்ன சொல்லுது? நானே உன் பரிகாரியாகிய. டாக்டர் என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணிடுவ? செத்து போயிடுவ. வியாதி வந்துருச்சு. இது டாக்டர்ஸ் ரிப்போர்ட், அது உண்மை. சத்தியம் என்ன சொல்லுது? எந்த பக்கம் போறது? எந்த பக்கம் போறது? இதுதாங்க இங்க நடக்குது. இவங்க போய் பார்த்துட்டு வந்தப்ப, நாங்க வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம், அவன் அவ்வளோ ஹைட்டா இருக்கிறான். இதெல்லாம் ஆவர கதை கிடையாது. இவன் ஒரு ஆள் சொன்னா பரவாயில்ல, 6 லட்சம் பேருக்கு சொல்லி விட்டான். கட கட கடன்னு பரவி எல்லாரும் உட்காந்து அழுகுறான். இவ்வளோ நாள் வனாந்திரத்தில் நடந்து, இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளோ உபவாசம் பண்ணி, இவ்வளோ ஜெபம் பண்ணி, இவ்வளோ ஆண்டவர் ஆண்டவர்னு கத்தி, இப்படி வந்து முடிஞ்சிருச்சே, இப்படி ஆயிடுச்சே. என்ன நினைப்பாங்க? என் சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன நினைப்பாங்க? இந்த ரிப்போர்ட் இப்படி இருக்குதே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. இவ்வளவு கடன் ஆயிருச்சு, இவ்வளவு பிரச்சனைகளை சிக்கிட்டனே, இவ்வளவு காரியம் நடந்துருச்சு, இப்படிப்பட்ட காரியத்தை சந்திச்ச அந்த ஆளு உயிரோடையே இல்ல, இப்படிப்பட்ட காரியத்தை சந்திச்ச அந்த ஆளு ஊர்லயே இல்ல, இப்படிப்பட்ட பிரச்சனையை சந்திச்ச அந்த ஆளு இருக்கிற இடத்துல இல்ல. உனக்கு அதுதான் நடக்கும்.
நீயா அப்படிதான் ஆக போற. அந்த மாதிரி எத்தனை சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த மாதத்திலே I am going to heal you. உன் நிலத்தை நான் சுகப்படுத்த போகிறேன், நீ குடியிருக்கிற இடத்தை நான் சுகப்படுத்த போகிறேன், உன் பொருளாதாரத்தை நான் சுகப்படுத்த போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? அப்ப நம்ம எந்த நம்பிட்டு, உண்மையா நம்பிக்கிட்டு இருக்கிறோமா, சத்தியத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறோமா? நீ சத்தியத்தை நம்பினா உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிற பொய்யை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. அவர்கள் வாழ்க்கையில பார்த்தாங்க, அவர்கள் இருந்த இடம் எப்படிப்பட்டது? கசப்பான தண்ணீர். உண்மைதான். நானா இருந்தேன்னா சொல்லியிருப்பேன், ஏ கசப்பா இருக்குதோ எதுவோ இருக்குதோ, தண்ணி கிடைச்சிருச்சுடா குடிடா. தாகம் தவிச்சு வரும், தண்ணியை குடிச்ச பிறகு அது என்ன ஆக போகுது? தண்ணி தவிச்ச நம்ம சாகாம இருக்கிறது கொஞ்சம் என்ன செய்வோம்? இவன் அந்த தண்ணியை பார்த்துட்டு சொல்றான், வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் என்னது கசப்பா இருக்குன்னு முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உன் வீட்டில் வச்சிருக்கிறாரியா, அதுல இருந்து உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஓ சரீரத்தில் பல வியாதிகள் இருந்தாலும் உனக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுக்க போதுமானவர். ஹல்லேலூயா. ஆமா. உங்க பொருளாதாரத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, உங்க வருமானத்தை கொஞ்சம் முன்னாடி எடுத்து வைங்க. அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பாருங்க. உண்மை என்ன சொல்லணும்னா, உன் கையில் ஒன்றுமே இல்லை. இதை வச்சு இதெல்லாம் சமாளிக்க போறியா? இதை வச்சு இதெல்லாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை வாழாக்காம நான் தலையாக்குவேன். கையிடுகிற பிரயாசங்கள்ல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இது ஒரு பக்கம் உண்மை. சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த கடவுளாகிய நான் உன் கையில் இருக்கிற சொற்ப வருமானத்தை வைத்து நீ வாங்குகிறவனாய் அல்ல, கொடுக்கிறவனாய் மாற்றுவேன். நீ சத்தியத்தை விசுவாசிச்சனா உன் வாழ்க்கையில இந்த உண்மை என்று பிசாசு காண்பிக்கிற பொய்யை ஜெயிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு நிறைய நேரத்தில் நம்ம சூழ்நிலை என்கிறதான உண்மையை பார்த்து சத்தியத்தை மறந்துடுறோம். ஆனால் 2 பேர் சொல்கிறான், 2 பேர் அவங்களை குறித்து நீங்கள் வாசித்து பாருங்கள். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்னாகமம் 14வது அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ண, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் முறுமுறுக்காதீங்க, கலகம் பண்ணாதீங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, பேசாதீங்க. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்க என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட வேண்டியது. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உன் பிரச்சனையை பார்த்து பயப்படாத, உனக்கு வந்திருக்கிற வியாதியை பார்த்து பயப்படாத, அந்த ஃபைனான்சியல் அந்த பொருளாதார நெருக்கத்தை பார்த்து பயப்படாத. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி கை உயர்த்தி சொல்லுங்க, வியாதியை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், பிரச்சனையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், போராட்டத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. சொல்ற, நீ பயப்படாதப்பா, நீ பயப்படாத. ஏன் அப்படின்னா வாசிங்க, அவர்கள் நமக்கு இறையாவார்கள், அவர்கள் நமக்கு இறையாவார்கள், அவர்களை காத்த நிழல், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. ஒரு அள்ளிய சொல்லுங்க பாப்போம். நீ ஒருவேளை நினைக்கிற அவர்களுக்கு இதனால பலன் இருக்குது, இதனால வல்லமை இருக்குது, அவர்கள் ராட்சதர்கள், அவங்க கிட்ட பணம் இருக்குது, அவங்க கிட்ட திறமை இருக்குது, அவங்க கிட்ட ஆள் இருக்குது, அவர்கள் அதை நம்பி உனக்கு விரோதமாய் வந்து பல காரியங்களை செஞ்சாலும் அவர்களை காத்து கொண்டிருக்கிற நிழல் இந்த காலை நேரத்தில் அவர்களை விட்டு அகன்று போகிறது.
இருக்கிறது. நீ எளிமையாய் போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். எதை நம்பி உனக்கு எதிராக மனுஷனை பிசாசு அனுப்பி இருக்கிறானோ, பொல்லாத காரியத்தை அனுப்பி இருக்கிறானோ, பொல்லாத வல்லமைகளை அனுப்பி இருக்கிறானோ, அந்த வல்லமைகளை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் அகற்றுகிறார். அல்லேலூயா. நீ பயப்படாத, நீ கலங்காத, முறுமுறுக்காத. அவர்களை காத்த நிழல் என்ன பண்ணிருச்சு? அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவர்களை விட்டு என்ன பண்ணிருச்சு? விலகிருச்சு. அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் இவங்களெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு. என்னைக்கோ அவங்கள விட்டு அவங்க பவர்லாம் போயிருச்சுப்பா. நீ ஒன்றும் பண்ணாத, பயப்படாத, முறுமுறுக்காத, சந்தேகப்படாத. நான் உனக்கு சுதந்திரிக்க கொடுப்பேன் என்றதை நான் கொடுப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல அதான் அங்கே சொல்லி கொடுக்குறார். இவங்க உண்மையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அந்த தேசம் நல்ல தேசம். ஆமென். அந்த தேசம் என்ன தேசம்? நல்லது. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? நல்ல தேசம். இவன் என்ன சொல்றான்? ஐயோ, அது ஆவர கதை கிடையாது. இந்த 10 பேர் சேர்ந்து சொல்றான், இதெல்லாம் ஆவர கதை கிடையாது, இதெல்லாம் ஒண்ணுமே என்ன செய்யாது, நடக்காது. இதனால் நம்ம என்னதான் பண்ணாலும் நமக்கு ஒரு காரியம் என்ன செய்யாது, கைக்கூடி வராது. நம்ம பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் வேணால் சால்வ் பண்ணலாம். இந்த பிரச்சனை என்ன பண்ண முடியாது, சால்வ் பண்ண. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் தேவன் தான் சொல்யூஷன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் தேவன் நம்மை சுகப்படுத்துவதற்கு வல்லமையுடையவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ பாருங்க, இவன் சொல்றான், நமக்கு தேவன் நம்மோடு கூட இருப்பார்னா நாம் போய் எளிமையாக என்ன செய்யலாம், அதை என்ன பண்ணலாம், சுதந்திரித்து கொள்ளலாம். ஒரு அல்லையே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ முதல் காரியம், ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ பயப்படாத, நீ பயப்படாத. இன்னைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த பாதையினால, ஒருவேளை நம்ம கடந்து போகிற சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில், ஐயோ இந்த மாதிரி கடன்காரங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி காரியம் என் வீட்டுக்கு நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சூழ்நிலை குடும்பத்துக்கு நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வந்து உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றேன், பயப்படாத, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென். நீங்கள் வேற எதுவும் பரிகாரம் தேடாதீங்கயா. நீ அங்கே இங்கே போய் உதவிக்க நிற்காத, அதை இதையும் தேடி போகாத. அதனால எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிதான் இந்த எகிப்திலிருந்து என்ன நம்பி இங்கே வந்த. மீண்டும் இது ஒன்றும் ஆகல, மேலும் மேலும் கசப்புகள் தான் இருக்கிறது, மேலும் மேலும் என் எதிர்பார்ப்பு நடக்கல, மேலும் மேலும் பிரச்சனை தான் வருது அப்படின்னு சொல்லி நீ அநேக நேரத்தில் கலங்கி ஒரு முறுமுறுப்பான வார்த்தையோடு கூட இருப்பேன்னு சொன்னா, நீ பயப்படாத, நான் உனக்கு அற்புதம் செய்வேன். மாசத்துல நானே உனக்கு பரிகாரியா இருப்பேன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நமக்கு பரிகாரியா இருக்கணும்னா, இப்போ பிசாசு காண்பித்த பொய்யை நம்ம என்ன செய்யணும், சத்தியத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். பாருங்க, எப்பவுமே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஒரு கர்னல் அப்படின்னா ஒரு படை தளபதி, இந்திய தேசத்தினுடைய படை தளபதி கர்னல், நல்ல சுகமாக இருந்தவர், திடீர்னு அவருக்கு கேன்சர் வியாதி வந்துருச்சு. இப்போ ஒரு கேன்சர் வியாதி வந்த உடனே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உடம்புல அந்த செல்கள் பரவ ஆரம்பிக்குது, உடல் துர்நாற்றம் எடுக்க ஆரம்பிக்குது. லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டார். அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டாங்க, மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் விட்டு. இப்போது யாருமே அவர் கூட இல்லை, சொந்த மந்தம் எல்லாம் வியாதி வந்தோன்னே விட்டுருச்சு. நல்ல வசதியாக இருந்தவர், பெரிய அதிபதியாக இருந்தவர், இப்போ தனியாக இருக்கிறார் அந்த ரூமில். ஸோ அந்த ரூமில் வேலை செய்கிற அந்த நர்ஸ் வந்து அந்த சின்ன பைபிள், சின்ன இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் இருக்குதுல்ல, புதிய ஏற்பாடு அந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. வச்சுட்டு அது எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கும். ஸோ அப்போ அவர் திடீர்னு திருப்பும்போது அதில் ஒரு வார்த்தை வாசிச்சிருக்கார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. அப்போ அவன் கெட்டு போகாமல், ஆங்கிலத்தில் ஈ ஷால் நாட் பெரிஷ் அப்படின்னு சொல்லியிருக்கும், அவன் அழிந்து போகாமல் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கும்.
இதை வாசிச்சோன்னா அந்த வார்த்தை அவருக்கு பளிச்சுன்னு பட்டுருச்சு. ஈ ஷால் நாட் பெரிஷ். என்னடா இது ஈ ஷால் நாட் பெரிஷ்னா திருப்பி திருப்பி அவர் சொல்கிறார், ஐ ஷால் நாட் பெரிஷ். ஐஷா. அப்போ விசுவாசிக்கிறவன் எவனோ, இப்போ இயேசுவை விசுவாசித்தா நான் என்ன செய்ய மாட்டேன், அழிந்து போக மாட்டேன். இப்போ டாக்டர்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, இன்னும் 2-3 நாளில் ஆள் காலி. இப்போ சத்தியம் என்ன சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் அழிந்து போவது இல்லை. இப்போ 2 நிற்குது. இப்போ சத்தியத்தை இவர் என்ன பண்ணுறாரு, வாசிச்சாரு, அதை ஏற்றுக்கிட்டாரு, அதை திருப்பி திருப்பி என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. சொல்ல 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 அன்னைக்கு நைட்டு அவருடைய ரூமில் ஒரு வெளிச்சமாய் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்குது, ஒரு வெளிச்சம் வருது. உடனே அவருக்குள்ள அவர் சரீரத்தில் ஒரு மாற்றம். அடுத்த நாள் உடனடியாக அவர் என்ன செய்கிறார், டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு சீக்கிரம் வாங்க எல்லாரும் அப்படின்றார். என்ன அப்படின்னு கேட்டால், மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ஓவரால் செக் பண்ணுங்கள், என் உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் என்ன செஞ்சுருக்குது, ஏற்பட்டிருக்குது. அப்படின்னா இந்த நாளுக்கு இருக்கு பிடிச்சிக்கிச்சு போட்டுருக்கு, இன்னும் 2-3 நாளில் சாவ போகிறாரு. அதுக்கு பயம் வந்து என்ன பண்ணுறாரு, நீ செக் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே, எல்லாம் பிளட் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு எல்லாம் ரீசெக் பண்ணுறாங்க. பண்ண உடனே அந்த ரிப்போர்ட்டை அப்படியே கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிருச்சு, உண்மையாக நடந்தது. அல்லேலூயா, உண்மையாக நடந்தது. அந்த வேத வார்த்தையின் மூலமாக கம்ப்ளீட்டாக மாறி அவர் சரீரத்தில் இருந்த அந்த கேன்சர் என்கிறதான அறிகுறியே இல்லாத அளவுக்கு தேவன் அந்த மகனை சுகப்படுத்தினார். ஆமென். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ரிப்போர்ட் சொல்லலாம், சூழ்நிலை சொல்லலாம், உங்கள் பிரச்சனை சொல்லலாம், இதெல்லாம் மாற்ற முடியாது, இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் திருத்த முடியாது, இதெல்லாம் சரியாகாது, அவ்வளவுதான் இது. ஆனால் உண்மைதான், நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது உண்மைதான். ஆனால் சத்தியம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை, நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்கள் கணவனுடைய வாழ்க்கையில், உங்கள் சொந்த பந்தங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் மாறவே மாறாதா, இதில் ஒரு நன்மை வராதா, இவங்க வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு போகாதா, என் குடும்பத்துக்குள்ள இருக்கிற கசப்பு போகாதா, என் குடும்பத்துக்குள்ள இருக்கிற விரக்தி போகாதா, என் குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த தோல்வி போகாதா, பயந்து போயிருக்கலாம். இந்த மாசத்துல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் உனக்கு பரிகாரியாக இருக்கணும்னா இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பிசாசு விதைத்ததான அந்த பொய்யான காரியங்களை, பொய்யான அதை எடுத்து அப்படி ஓரம் வச்சுட்டு நான் கொடுத்த அந்த வார்த்தைகளை பேச ஆரம்பி. ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை இருதயத்துக்குள்ள என்ன செய். ஆமென். அல்லேலூயா. இப்போ அடுத்தது அந்த வார்த்தையை என்ன செய், ப்ரொக்ளைம் பண்ணி பேசு. ஒரு ஐடியா நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க, இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, உங்களுக்குள்ள உண்மை என்கிற பொய் என்னது, நான் சொன்னல, இப்போ வருமானத்தில் என்ன பொய்யை சொல்லி வச்சிருக்கிறான் பார், நீ 10,000 தான் வாங்குற, ஆனால் உனக்கு செலவு எவ்வளவு, 30,000. எவ்வளவு, 30,000. அப்போ அப்படி இருக்கும்போது நீ எங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியுமா, வாங்கின கடனை அடைக்க முடியுமா அப்படின்னா, அப்படி அந்த 10,000 அங்கே எழுதிட்டு இந்த சைடில் இது வந்து பொய், பொய்னா உண்மை, ஃபேக்ட், அதை எழுதிட்டு இந்த சைடில் கடவுள் அதுக்கு என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், இந்த வருமானத்தை வைத்து என் கடனை தீர்க்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அதே போல் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறதான அந்த கேரக்டர், இதெல்லாம் மாற்றவே முடியாது, மாற்றவே முடியாது, மாற்றவே முடியாது, மாற்றவே முடியாது, உங்கள் பிள்ளைகளோ கணவனோ ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அந்த பக்கம் எழுதிடுங்க. இந்த சைடில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் உண்டோ. ஆமென். நீங்கள் எழுதுங்க, அவர் சத்தியத்தை எழுதுங்க, தினந்தோறும் காலையில் அதை வாசிங்க. உண்மை சொல்லுது, ஆண்டவரே இன்னைக்கு நான் உலகத்துக்குள்ள போறேன், உண்மை சொல்லுது, எனக்கு இருக்கிற வருமானத்தை வச்சு நான் சந்தோஷமா இருக்க முடியாது, என் பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதுன்னு உண்மை சொல்லுது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன் குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர், தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படியாக எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்க வல்லமை உடையவர் என்று நீ சொல்லு. ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் வாங்குகிறவனாய் அல்ல, கொடுக்கிறவனாய் வைத்திருக்கிறார். என்னை ஆண்டவர் குறுகி போகிறவனாய் அல்ல, பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறவனாய் வைத்திருக்கிறார். நீங்க கையில தாங்க இருக்குது. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த 10,000க்கு விட்டுட்டு இன்னும் 30,000 வேணும்னு நீ ஓடிக்கிட்டே இருந்தனா
ஓடிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு நாள் எக்ஸாஸ்ட் ஆயிடுவேன். தேவனுடைய வார்த்தையை நீ சொல்ல 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 அதற்கு மேலாக இருக்கிற வருமானத்தின் காரியத்தை கர்த்தர் வாசல்களை திறப்பார். ஆமென். ரெண்டாவது காரியம் பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த ஆட்களை பற்றி பெருசாக என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அவர்கள் ராட்சதர்கள் பூமியில் இருந்தாங்க. ஆனால் ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட போதும். இப்போ ராட்சதர்கள் அந்நாட்களில் இருந்தாங்க. ஆனால் அந்த வெள்ளம் வந்த பொழுது, பூமியில் வெள்ளம் வந்த போது எல்லாரும் என்ன ஆயிடுச்சு, அதோட முடிஞ்சிருச்சு. ராட்சதர்கள் என்கிற அந்த டாபிக் அங்கேயோட என்ன பண்ணிருச்சு. ஆனால் இவன் யாரை சொல்கிறான், ராட்சதர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நிறைய நேரத்தில் அங்கே இருக்கிற மனுஷனையே இவன் பெரிய ஆளாக என்ன செஞ்சிட்டு இருக்கிறான். ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஏதோ ஐயோ அப்படின்னு நம்ம ஊதி பெருசாக வச்சுட்டு இருந்தோம்னா அற்புதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் செய்கிற சிறிய காரியத்திற்கும் அவருக்கு நன்றி சொல்ல நாம் பழக வேண்டும். ஆமேன். நியாயாதிபதிகள் 6 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, கிதியோன் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மீதியானியர் கடற்கரை மணலை போல அவங்க எதிர்த்து வராங்க. இப்போ கர்த்தர் இந்த கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இவன் உடனே சொல்றான், ஆண்டவரே என் கோத்திரத்தில் நான் சிறியவன், ஆண்டவரே நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாதவன், எங்கள் வீடும் ஏமாத்திரம், நீர் என்ன பார்த்து பராக்கிரமசாலி என்றீங்க. அப்போ ஆண்டவர் எனக்கு மறுபடியும் சொல்றார், மீதியானியரை ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிப்பாய். ஆமென். இப்போ கர்த்தர் இந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ அப்படியே இவ்வளோ கடற்கரை மணலை போல பிரச்சனை, இங்க திரும்பினா பிரச்சனை, அங்க திரும்பினா பிரச்சனை, அந்த பக்கம் திரும்ப, எந்த பக்கமா பிரச்சனை, எதை தான் நான் கான்சென்ட்ரேட் பண்றது, எதை தான் பார்க்கறது, இதை முடிச்சா அதுக்குள்ள இது என்ன செஞ்சிருது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரே பிரச்சனையை ஃபேஸ் பண்ற மாதிரி, ஒரே ஆளை முறியடிக்கிற மாதிரி அத்தனை பிரச்சனைக்கு நான் உனக்கு சொல்யூஷன் கொடுப்பேன். அல்லேலூயா. 10 பிரச்சனை 20 பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எதை தான் பார்க்கறதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரே பிரச்சனை வந்த மாதிரி அதை முறியடிப்பதற்குரிய பலனை நான் தருவேன். செருபாபேலே, உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதம் எம்மாத்திரம். அல்லேலூயா. தேவன் நம்ம கூட இருக்கும்போது பெரிய பர்வதம் எம்மாத்திரம், அது சமபூமியாய் மாறும். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனைகளை பெருசாக்க 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 நம்ம அந்த முறுமுறுப்பு தானே என்ன செஞ்சிடும். இப்போ இவங்க சொல்றாங்க, நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எங்க போயிடலாம், மீண்டும் எகிப்துக்கு திரும்பிடலாம். ஒன்றும் ஆன மாதிரி இன்னும் இவன் போய் யுத்தம் பண்ணலை, இன்னும் இவன் அந்த நாட்டுக்குள்ளே போல, எவனோ ஒருத்தன் வந்து ஒரு செய்தியை சொன்ன உடனே ரிட்டர்ன் அடிச்சிட்டான், போயிடலாம். நம்ம என்ன பண்ணலாம், இந்த சாமியை கும்பிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த ஆண்டவர்னு தேடி போய் எந்த பிரயோஜனமும் இல்லை, இதுக்கு முன்னாடி எதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோமோ அதுக்கே நம்ம என்ன பண்ணிடலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில் கசப்புகள் வரும்போது, நம்ம வாழ்க்கையில் ஏமாற்றம் வரும்போது, நமக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை பெருசாக பார்க்கும்போது நம்ம இருதயம் எங்கே போயிடும், சொல்லுங்க அங்கேயே போயிடும். நம்ம போயிட்டே இருப்போம். கவலைப்படாதீங்க, வாங்க எனக்கு ஒரு இடம் தெரியும், கொல்லிமலையில் போய் ஒரு கயிறு ஒன்று கட்டிட்டு வந்துட்டோன்னா சரியா போயிடும். சரி ரைட்டு, இதில் என்ன இருக்குது, பாஸ்டருக்கா தெரிய போகுது, கட்டு, அதை பண்ணால் சரியா போயிடும், இதை பண்ணால் சரியா போயிடும். ஃபஸ்ட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு தான் சார் இருந்தோம், அதுலேருந்து ஒரு பலனும் இல்லை. இங்கே வந்தால் தண்ணி இருக்குது, ஆனால் கசப்பாக இருக்குது, ஏதோ நடக்குது, ஏதோ மாற்றம் இருக்குது, ஆனால் நான் நினச்ச மாதிரி என்ன செய்யலை. இன்னும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த இடத்திற்கு வந்து எல்லாம் நான் தான் உனக்கு செய்வேன்ற அளவுக்கு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று உனக்கு நான் வெளிப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. முதல் சொன்ன சத்தியத்தை சொல்ல ஆரம்பிங்க. உண்மை என்று காண்பித்து கொண்டிருக்கிற அந்த பொய்யான காரியத்திற்கு எதிராக என்ன பண்ணுங்க, சத்தியத்தை பேசு. கர்த்தர் பேசுகிற அந்த சத்தியத்தை என்ன செய்யுங்க. இப்போ சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதத்தில் திடீர்னு ஒரு காய்ச்சல் ஏதோ வந்துருச்சுன்னா உடனே இங்கே போகலாமா அங்கே போகலாம் யோசி. நானே உன் பரிகாரியாக கர்த்தர் சொல்லியிருக்கீங்க, ஆண்டவரே
இதை சொல்ல 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 அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தாருன்னா நமக்கு இருக்கிற வியாதியெல்லாம் அவ்வளோ பெரிய வியாதியாக வந்திருக்கு நமக்கு. சொல்லுங்க. அப்போ அவருக்கு ஒரு ஆண்டவர், நமக்கு ஒரு ஆண்டவரா? சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம சொல்லணும், அறிக்கை பண்ணணும், நீ தான் எனக்கு பரிகாரி ஆண்டவரே. 1000 பரிகாரங்கள் இந்த உலகத்தில் என்ன சூழ்ந்திருந்தாலும் நீங்க தான் எனக்கு பரிகாரி. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தின் மனிதர்கள் எதெல்லாம் பரிகாரம் தேடுறாங்க? மந்திரவாதி கிட்ட போறாங்க, கயிறை கட்டுறாங்க, எதையோ வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள புதைக்கிறாங்க, பரிகாரம் பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் தான் உனக்கு பரிகாரி. என்னை விசுவாசி, என்னை நம்பு, ஒரு பைசா செலவு பண்ணாது, நான் உனக்கு சுகத்தை தருகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ரெண்டாவது, நமக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையை பார்க்காதீங்க. அந்த பிரச்சனைகளை காட்டிலும் உன் பிரச்சனைகளை மாற்றுகிற இயேசு பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. தொடர்ந்து வாங்க, அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில் பாருங்க, 15ல் 25 வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் மாற்றிட்டு. ஹல்லேலூயா. சொல்யூஷனை கர்த்தர் அவங்க சொல்றாரு. ஏன்பா புலம்பிக்கிட்டு இருக்கிற, ஏன்பா முறுமுறுத்துட்டு இருக்கிற? கர்த்தர் அவனுக்கு ஒரு மரத்தை காட்டினார். ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனமே, நமக்காக பிதாவாகிய தேவன் ஒரு மரத்தை காட்டினார். அது சிலுவை மரம். எல்லாவற்றிற்கும், எல்லா காரியத்திற்கும், இன்னைக்கு நீங்களும் நானும் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா கிரைசிஸ்க்கும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு அந்த சிலுவை தான். மோசேக்கு எப்படி ஒரு மரம் காண்பிக்கப்பட்டதோ அதே போல ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அந்த சிலுவை மரம் கழுத்தில் தொங்கக்கூடாது, உன் வாழ்க்கையில் கலக்கணும். அப்படி எழுதி சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சிலுவையை எடுத்து பிசாசுக்கிட்ட காட்டினாலும் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். அந்த சிலுவை உனக்குள்ளே வந்துடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இயேசுவோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த இயேசு உனக்குள்ள வரணும் ஐயா. அந்த சிலுவை மரம் அணு தினமும் உன்னுடைய வாழ்க்கையிலே கலந்து விட்டால் உன் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு மாறும். நீ ஆண்டவருடைய நாமத்தினாலே மதுரமாக, இனிமையாக ஆசீர்வதிக்கப்படுவ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எப்படி அது கலக்கிறது? அதான் வசனம் போடு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, அடுத்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு அநேக விருப்பங்கள் இருக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறப்ப இருக்கட்டும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கலாம். இவ்வளோ தூரம் போகணுமா, இவ்வளோ தூரம் நம்ம இவ்வளோ ஆழமாக நம்ம போகணுமான்லாம் இருக்கலாம். அதை எடுத்து போட்டு அதை வெறுத்து சிலுவையை சுமக்கணும். ஆமென். அந்த சிலுவை மரம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு கலக்கிறதோ அவ்வளவு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. என்ன அர்த்தம்? எப்பொழுதும் அந்த சிலுவையை தான் என்ன செய்யணும்? சொல்லணும். எங்களுக்காக அடிக்கப்பட்ட உம்முடைய ஆணி பாய்ந்த கரம், உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் என் வாழ்க்கையில் இருக்கிற வேதனையை மாற்றட்டும், என் குடும்பத்தில் இருக்கிற வேதனையை மாற்றட்டும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை மாற்றட்டும், என் பொருளாதாரத்தில் இருக்கிற காரியங்களை மாற்றட்டும். சிலுவையிலே நீர் தரித்திரர் ஆனதினாலே நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையிலே நீர் வியாதிப்பட்டதினால, சிலுவையிலே நீர் பலவீனப்பட்டதினால, சிலுவையிலே நீர் அடிக்கப்பட்டதினால, சிலுவையிலே நீர் காயப்பட்டதினாலே அந்த காயத்திலிருந்து, அந்த தழும்பிலிருந்து வருகிறதான சுகம், அதை நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் என்று நாம் விசுவாசித்து அந்த சிலுவையின் மூலமாய் கிடைக்கிற அந்த தெய்வீக நன்மைகளை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும். அல்லேலூயா.
வாரம் ஒரு தடவை இல்லை, மாதம் ஒரு தடவை இல்லை, தினந்தோறும் அந்த மரம் உன் வாழ்க்கையில் கலந்தாதான் அந்த கசப்பு மாறும். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சிலுவை மரம் உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கலக்கப்படுகிறதோ, அந்த கசப்பிலே அவருடைய மரம் இறங்கி வருகிறதோ, அவ்வளவு சீக்கிரமாக ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கன்ஃபஸ் பண்றோமா? தினந்தோறும் ஏந்திரிச்சு நம்முடைய பிரச்சனைகளுக்காக சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளை நினைத்து அவரை நோக்கி நம்ம கூப்பிடுறோமா? இல்லைனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல சொல்யூஷனை தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோமா? சொல்லி பாருங்க. இந்த மாதத்தில் அந்த சிலுவை மரம் நம்ம வாழ்க்கையில் கலக்கிறதற்கு நேரத்தை கொடுப்போம். இந்த சிலுவையை கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. சிலுவையை கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. அந்த சிலுவையிலே அவர் யாருக்காக அத்தனை பாடுகளை பட்டார்? யாருக்காக அத்தனை வேதனைகளை சுமந்து கொண்டார்? யாருக்காக அந்த தேவன் ஒரு குற்றமும் செய்யாதவர் ஏன் அந்த சிலுவையிலே நிர்வாணமாய் தொங்கினார்? உன் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை மாற்றுகிறதற்கு, உன் வாழ்க்கையில் நீ கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த வேதனைகளை மாற்றுவதற்கு, தீர்வே இல்லாமல் வேதனையை அனுபவிக்கிற உனக்கு தீர்வை உண்டு பண்ணுவதற்கு இயேசு சிலுவையை சுமந்தார். அவரே பரிகார பலியானார். அந்த பரிகார பலியாய் மாறின அந்த இயேசுவின் ரத்தம், அந்த இயேசுவின் ரத்தம் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கலக்கப்படுகிறதோ, எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த ரத்தம் ஊற்றப்படுகிறதோ, எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறதோ, எந்த மனிதனுடைய வீட்டின் நிலைக்கால்களிலே அந்த ரத்தம் பூசப்படுகிறதோ, அந்த இடத்திலே தெய்வீக சுகம் உண்டு, தெய்வீக பாதுகாப்பு உண்டு, தெய்வீக விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்கள் மேல் உம்முடைய ரத்தம் பூசப்படட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? எல்லா கண்களை மூடி, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேக பரிகாரங்கள் உங்கள் பிரச்சனைக்கு இருக்கலாம், நிறைய சொல்யூஷன்ஸ் நமக்கு இருந்தாலும் அவைகளால் நிரந்தரமாய் நமக்கு ஒரு தீர்வை உண்டு பண்ண முடியாது. அவைகளால் நிரந்தரமாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை உண்டு பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். 3 காரியத்தை சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையில இல்ட்ரீட் பண்ணப்படுறதுனால, மிஸ்ட்ரீட் பண்ணப்படுறதுனால கசப்பு ஏற்படுகிறது. ஒருவேளை கணவனால் கூட மிஸ்ட்ரீட் பண்ணப்படலாம், பிள்ளைகளால் கூட மிஸ்ட்ரீட் பண்ணப்படலாம். நம்மளை ஒரு மனுஷனு கூட மதிக்காமல் ஏகப்பட்ட வேலையை கொடுக்கலாம், ஏகப்பட்ட காரியத்தை கொடுத்து அந்த மிஸ்ட்ரீட்னால வாழ்க்கை கசந்து போயிருக்கலாம், கசந்து போயிருக்கலாம். என்னடா வாழ்க்கை இது? வீட்டுக்காரர் கூட என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு, பிள்ளைகள் கூட என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், எவ்வளவு காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் ஒரு எக்ஸாஸ்டிங் லெவலில் நீங்கள் இருக்கலாம். என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை? கடவுள் ஏன் என்னை இப்படி வச்சிருக்கிறார்? கடவுள் ஏன் எனக்கு இந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார்? அந்த கர்த்தர் பார்த்தா சொல்கிறாரு, நான் தான் உனக்கு பரிகாரி, நானே உன் பரிகாரி. அந்த மிஸ்ட்ரீட்மெண்ட்டில் அவர் உன்னை தொடுகிற தேவனாக இருக்கிறார். 2வது சொன்ன, ஏன் கசப்பு வருகிறது? ஒரு பெரிய இழப்பு வரும்போது கசப்பு வந்துடுதுங்க. சரீரத்தில் சுகவீனம் அடையும் போது கசப்பு, பொருளாதார இழப்பு ஏற்படும் போது கசப்பு, வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம இழந்து போகிறோம் அப்படின்னா கசப்பு வந்துடுது. இந்த இழப்புகளை மாற்ற தேவன் தான் முடியும். இந்த இழப்புகளை கர்த்தர் அந்த மாதத்திலே மாற்றுவாராக. வார்த்தையினால அநேகர் கசப்பான ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம போயிருக்கிறோம். அந்த வார்த்தையினால் ஏற்பட்ட அந்த காயங்களுக்கு தேவன் இன்றைக்கு ஒரு தீர்வை உண்டு பண்ணுவாராக. இவையெல்லாம் மாறுறதுக்கு ஒரே ஒரு காரியம், சிலுவை மரம், சிலுவை மரம், சிலுவை மரம், சிலுவை மரம் உங்கள் வாழ்க்கையில் கலக்கணும். அந்த சிலுவை மரம் உங்கள் வாழ்க்கையில் கலக்கணும். அனுதினமும் அந்த சிலுவை மரம் நம்ம வாழ்க்கையில் கலக்கணும். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் தேவனுடைய பார்வையில் நீ விசேஷித்தவன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள், நீ
இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள், நாங்கள் அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம். ஆனால் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது தேவன் அவர்களை சேனைகளாய் பார்த்தார், சேனைகளாய் பார்த்தார். இந்த வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிற அந்த ஜனத்தை வைத்துதான் கானானியரின் கூட்டத்தை நான் முறியடிக்க போகிறேன், கானானியரின் கூட்டத்தை நான் நிர்மூலமாக்க போகிறேன், கானான் தேசத்தை இந்த வெட்டுக்கிளிகளை கொண்டுதான் சுதந்தரிக்க போகிறேன் என்று அந்த சேனைகளாய் ஆண்டவர் பார்த்தார். நீ பார்க்கிறபடி தேவன் உன்னை பார்ப்பதில்லை. உன் பெற்றோர் உன்னை பார்க்கிறபடி தேவன் உன்னை பார்ப்பதில்லை. உன் குடும்பம் உன்னை பார்க்கிறபடி தேவன் உன்னை பார்ப்பதில்லை. அவருடைய பார்வை வேறு. உன்னுடைய நினைவுகளை பார்க்கிலும், உன்னுடைய வழிகளை பார்க்கிலும் ஆண்டுடைய நினைவுகள் உயர்ந்தவைகளாய் இருக்கிறது. காலை நேரத்தில் வரைக்கும் நீ பல காரியத்தை யோசிச்சு சூழ்நிலைகளை பார்த்து அவர் வெட்டுக்கிளி, பூச்சி, புழு எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட், யூஸ்லெஸ், இதெல்லாம் உன்னை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் நீ தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன். நீ தேவனுடைய பார்வையில விசேஷமான ஆளுன்றதுனாலதான் கர்த்தர் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நீ ஆண்டவரால பயன்படுத்தப்படணும், ஆண்டவரால ஆசீர்வதிக்கப்படணும். உன் மூலமா உன் பட்டணம், உன் தேசம், உன் குடும்பம், இந்த சமுதாயம் உயர்த்தப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும்னு நம்பிதான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தின் பார்வைக்கு நீ ஒன்றுமில்லாத ஒரு தெல்லு பூச்சா வெட்டுக்கிளியா இருக்கலாம். இயேசு உன்னை பார்க்கிறார். அவருடைய பார்வை வேற. அவருடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எப்படி விசேஷமான ஒரு ஆளா மாற முடியும்? அந்த சிலுவை என்கிற மரம், இயேசு என்கிறவர் உன் வாழ்க்கையில கலக்கும் போது, அவர் உன் கூடவே இருக்கும்போது, அவர் உன் கூடவே வரும்போது, அவரோடு கூட நீ இணைக்கப்படும் பொழுது உன் வாழ்க்கை கனியுள்ளவர்களாய் மாறும். என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். நான் உன்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கொடுக்கப்படும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு என் கூட இருந்தார், எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். அவரே உனக்கு பரிகாரியாகிய கர்த்தர், அவரே உனக்கு பரிகாரியாகிய கர்த்தர்.